ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். மஷ்ரூம் இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, கார்னிஷிங்க்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 3லேருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம். அப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன், அதில் பாதி இதில் சேர்த்தா போதும். இது நல்லா பொரியட்டும். தண்ணி சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் படப்படன்னு ஒரே சத்தம் கேட்குது. நல்லா செவர வறுக்கணும். ஒரு நல்ல ஸ்மெல் வரும், ஒரு அரோமா வரும், பொரியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், அது வரையும் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துங்கன்னா. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, அதை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது 2 ஏலக்காய், பட்டை, அப்புறம் சோம்பு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ஒரு நல்ல க்ளாஸி அப்பியரன்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமாக கூட நேராக இதிலே சேர்த்துக்கலாம், கட் பண்ணி குட்டி குட்டியாக, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துடுச்சு, தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினா சீக்கிரம் வதக்கிடும். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்து வதக்குறேன் நல்லா. ஸோ இந்த ஸ்டேஜில் பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை வதக்கிட்டு போட்டு எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறிடுங்க.
அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்து வதக்கிக்கலாம். கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் அரைப்போம்ல, அதை தான் சேர்த்துருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன். வேறு எதுவும் சேர்க்கல, மசாலா பவுடர்லாம் வேறு எதுவுமே சேர்க்கல. இது 2 மட்டும்தான். இது 2யும் நல்லா சேர்த்து அதே தான் ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. 20 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போது நம்ம நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து வதக்கலாம். மஷ்ரூமும் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது, அதிக சத்து உள்ள ஒரு பொருள். ஸோ இதை மூடி போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆகிட்டுருக்கு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வதக்கும் போது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க உப்பு. ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தான், நான் பட்டர் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நம்ம டிஷ்ஷு ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மஷ்ரூம் கிரேவி தயார். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.